திருநெல்வேலி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊர்ல என்ன நடந்ததுன்னா, காளிமுத்துன்னு ஒருவர் 5 வயசு குழந்தைய ஜெயராஜ்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பைக்ல வந்து உட்கார வச்சு கூட்டின்னு வந்துக்கிறாரு முன்னாடி. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பகையா இருந்தது. அந்த பகை வளர்ந்து 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 வந்து இன்னைக்கு அந்த காளிமுத்த வந்து வெட்டி அந்த குழந்தையும் சாவச்சிட்டு, காளிமுத்து தலைய வந்து துண்டா வெட்டி எத்துன்னு போய் வேற ஒரு பைபாஸ்ல வச்சுட்டு அவர் கையும் காலை வெட்டி குடல்லாம் வெளில எடுத்து போட்டு அவ்வளோ அராஜகத்தோட சாவச்சிட்டு போயிருக்கிறாங்க. 5 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தை உயிர் போச்சுங்க. ஜெயராஜ்னு அந்த குழந்தை பேருங்க. 5 வயசு குழந்தை எவ்வளவு வழியில துச்சி 2 பேருமே இறந்துருப்பாங்க. அப்படி இந்த பகையை வச்சுன்னு என்னத்தாங்க வாழ போறீங்க? இந்த பகைனால உங்களுக்கு என்ன வந்து தீரப்போகுது? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த அதிகாரிங்க ஏற்கனவே வந்து இவனை புச்சு உள்ள போட்டிருப்பானுங்கல்ல, போட்டுட்டு வெளியில வந்து ஊருக்குள்ள வராம தலைமறைவா இருந்து திரிய வந்து ஒரு கொலை வந்துருச்சுங்க. நான் தெரியாம கேட்கிறேன், கேவலம் ஒரு கடையில அந்த காளிமுத்துன்னு இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குச்சிருக்கிறாருங்க. அப்ப இன்னொரு நபர் வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸை தட்டி விட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இது பகையா இருந்து 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 பெருசாகி இன்னைக்கு ஒரு 2 உயிரை காலி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் யாருங்க கேட்பான்? இத பத்தியெல்லாம் வந்து மீடியால வந்து எல்லாம் பேசுறாங்க. இத பத்தி எந்த ஒரு அதிகாரியும் வாய் திறக்க மாட்டாங்கல்ல, எந்த ஒரு கட்சிக்காரங்களும் வாய் திறக்க மாட்டாங்கல்ல. கரண்ட்ல இருக்கிற கட்சியா இருக்கட்டும், கரண்ட்ல இல்லாத கட்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வாய் திறந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இது காலி அத காலி, 1000 பேர் சேர்றாங்க, 500 பேர் வெளியில போறாங்க, எங்க கட்சியில இருந்து வெளியில போயிட்டாங்க, இவங்க கட்சியில இருந்து உள்ள வராங்க பேசுறவங்க நீங்க. இத பத்தி யாருமே பேச மாட்டீங்களே. எல்லாம் போன்ல, இன்ஸ்டாகிராம், டிவில பாப்பீங்க நீங்க எல்லாம் அதிகாரிங்கெல்லாம். இத பத்தி என்னமே பேசலையே. ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஏன் அமைதியா இருந்து என்ன சாதிக்க போறீங்க? ஒரு உயிர் போச்சுங்க, குழந்தை உயிருங்க. தயவு செஞ்சு இதுக்கு நிறைய தண்டனை தாங்க. தயவு செஞ்சு வெளியில விடாதீங்க இது போல ஆளுங்களை.